பீஸானா யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பீஸானா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்ல ஒரு பிரெட்ட வச்சு சூப்பரா ஒரு பீஸா ஒண்ணு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்ப்போமா? அது ஸ்கூல் விட்டு வர குட்டீஸ்க்கு இந்த மாரி பீஸா செஞ்சு வச்சு சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிருவாங்க. நம்ம பிரெட் இருந்தா போதுங்க. நம்ம பிரெட்ட வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல பட்டர் ஆட் பண்ணிட்டு, அந்த பிரெட்டெல்லாம் வச்சு லைட்டா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்ல ஒரு 4 முட்டைய உடைச்சு ஊத்தி, அந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட், கொஞ்சமா பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு, அந்த பிரெட் மேல நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாரி மேலால ஊத்தி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுட்டு, நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ சாஸ் இருக்கும். அத ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சமா தடவி விடுங்க. அப்புறம் பெரிய வெங்காயம், கேப்சிகம், தக்காளி. உங்ககிட்ட கேப்சிகம், கலர் கேப்சிகம் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விஷஸ் தான். கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டு, மேலால அங்கங்க வச்சுவுட்டு, பீஸானா சீஸ் இல்லாம எப்படிங்க? சீஸி மேலால துருவி விட்டு, அத கொஞ்சமா ஆரிகானோ போட்டு, மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக விட்டு எடுத்து ஒரு நைஃபோ இல்ல வந்து பீஸா ரோலர் இந்த மாரி இருந்தா கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் சொல்லுங்க. அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயி பீஸா தோத்து போயிருங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஏகே ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஹேவ் எ நைஸ் டே. பை பாய்.